காகித மல்பெரி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அது என்ன மரம்னு பார்க்கலாம். காகித மல்பெரி, ஆங்கிலத்தில் பேப்பர் மல்பெரி என்று அழைக்கப்படும் இந்த தாவரம் மெரோசி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மரம் ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது மற்றும் இந்தியா, ஜப்பான் மற்றும் சீனாவில் பரவலாக காணப்படுது. இது ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கும் இந்த மரங்கள் நன்றாக வளர்கின்றன. இந்த மரம் நல்ல உயரமாக இருக்கும். சில சமயங்களில் 100 அடி உயரத்தை கூட எட்டும். இலைகள் மாறுபட்ட வடிவத்தில் இருக்கும். மேலும் இதன் இலைப்பகுதி மிகவும் கடினத்தன்மையோடு இருக்கும். சில நேரங்களில் இலை ஓரங்களில் இப்படிப்பட்ட கீறல்கள் இருக்கும். ஆண் மற்றும் பெண் பூக்கள் தனித்தனி மரங்களில் வளரும். ஆண் பூக்கள் ஒரு பந்து வடிவத்தை கொண்டுள்ளன. பெண் பூக்கள் சற்று நீளமாக இருக்கும். இவற்றின் பழங்கள் ஆரஞ்சு பழங்களைப் போல சிவப்பு நிறத்தில் கோள வடிவ கொத்து போல இருக்கும். இந்த மரம் உணவு, நார்ச்சத்து மற்றும் மருந்துக்காக பல நூற்றாண்டுகளாக வளர்க்கப்படுகிறது. இதன் மரக்கட்டைகள் நார்பொருட்கள் மற்றும் காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது. வாஷி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஜப்பானிய காகிதம் இந்த மரத்தின் உள்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதோட இலைகள் மல்பெரி இலையை ஒத்திருப்பதால தமிழில் இந்த மரம் காகித முசுக்கொட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் குட்டீஸ். பை. விளக்கம்: காகித மல்பெரி என்ற தாவரத்தினை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் இருக்கும் மரங்களை உற்று கவனியுங்கள். அவைகளின் கதைகளையும் இது போன்று எழுத முயற்சி செய்யுங்கள்.